நெஞ்சோடு கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் உயிரே. ரிஷு, ஷைலு வரல? அது இல்லடா அன்பு. எனக்கு தெரியும் ரிஷு, அவ வரமாட்டா. நான் தான் பைத்தியம் மாதிரி இங்க காலையிலேயே வந்து காலேஜ் வாசல்ல நின்றுட்டு இருக்கேன்ல. டேய், அப்படியெல்லாம் இல்லடா. அவ எதுக்காக உன்னை அவாய்ட் பண்றான்னு உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அவ சரியாயிடுவாடா. இல்ல ரிஷு, காதல் வராதவங்களுக்கு தான் நம்ம எதையாவது பண்ணி நம்ம காதலை புரிய வைக்க முடியும். ஆனா காதல் வந்துட்டு வராத மாதிரி நடிக்கிறவங்களுக்கு எப்பவுமே புரிய வைக்க முடியாது ரிஷு. ஷைலு இதுக்கப்புறம் என்னை பார்க்க வரமாட்டா, எனக்கு தெரியும். ஆனா அவகிட்ட ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிடு ரேஷு. அவ அந்த டைரியில கடைசியா எழுதியிருக்கிற ஒரு பொருள் இருக்கு, அதை எப்படியாவது அவகிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும். அதை தேடி தான் நான் இப்போ போறேன். அதை நான் எப்படியாவது கண்டுபிடிச்சு கொண்டு வந்துடுவேன். அதை வாங்கிக்கிறதுக்காக மட்டுமாவது அவளை என்னை பார்க்க வர சொல்லு ரேஷு. டேய், அப்படி என்னடா பொருள்? அவளே உன்னை லவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவளுக்காக நீ எதுக்குடா இவ்ளோ ரிஸ்க் எடுக்கிற? நான் ரிஸ்க் எடுக்கிறது அவளுக்காக இல்ல ரேஷு, என்னோட காதலுக்காக. அவ என்ன லவ் பண்ணலன்னு சொன்னாலும் நான் அவளை தான் ரேஷு லவ் பண்றேன். இதுக்கப்புறமும் அவளை மட்டும்தான் லவ் பண்ணுவேன். ஆனா என்ன பார்க்க கூடாதுன்றதுக்காக அவளோட டைரியை கூட அவ வேணான்னு சொல்லிட்டா. ஆனா என்னால் அப்படி அவளை விட முடியல ரேஷு. அதனால அவளுக்கு நான் கொடுக்க வேண்டிய கடைசி கிஃப்ட் அவளோட டைரி, இது எல்லாத்தையுமே நான் அவகிட்ட சேர்த்துருவேன். அதுக்கப்புறமும் என்னால் அவளை பார்க்காம இருக்க முடியாது. அட்லீஸ்ட் தூரமா தள்ளி நின்னாவது அவளை நான் தினமும் வந்து பார்ப்பேன் ரேஷு. டேய், எதுக்குடா அன்பு? உன்னை வேண்டான்னு அவாய்ட் பண்றவளுக்காக நீ எதுக்குடா உன் லைஃபை வேஸ்ட் பண்ற? என் லைஃபே அவ தான் ரேஷு. ஆனா அவளை பார்க்கறதுக்கு முன்னாடி அன்பு எப்படி இருந்தான்னு உனக்கு தெரியாது ரேஷு. எனக்கெல்லாம் காதலுங்கிறது ஏதோ காஃபி ஷாப்ல காஃபி குடிக்கிற மாதிரி. இன்னைக்கு இந்த காஃபி ஷாப்ல காஃபி குடிச்சா நாளைக்கு வேற காஃபி ஷாப்ல ட்ரை பண்ணுவோன்னு நினைக்கிறவன் நான். ஆனா காதலுங்கிறது குடிக்கிற காஃபி மாதிரி இல்ல, உடம்புல ஓடுற ரத்தம் மாதிரி. அது இல்லைன்னா வாழவே முடியாதுன்னு எனக்கு புரிய வச்சதே ஷைலு தான். இன்னி வரைக்கும் எத்தனையோ பொண்ணுங்களை பார்த்துருக்கேன், சைட் அடிச்சிருக்கேன், பின்னாலேயே சுத்தி இருக்கேன், லவ் பண்ணியிருக்கேன். ஆனா ஒருத்தி இல்லாம வாழவே முடியாதுன்னு எனக்கு அவ தான் புரிய வச்சா. ஒருவேளை கடைசி வரைக்கும் அவன் என்னை காதலிக்காமையே போனா கூட என் மனசுலயும் சரி என் உயிர்லயும் சரி அவன் மட்டும்தான் இருப்பா ரேஷு. அப்புறம் அந்த டைரியில எழுதிருக்கிற அந்த கடைசி கிஃப்டை தேடி தான் நான் போறேன். நான் வர்றதுக்கு 2-3 நாள் ஆகும். இந்த 2-3 நாள் அவளை பார்க்க முடியாது. அதான் அவளை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஆனா டேய், அவ வரலடா. ஆனா அவகிட்ட நான் நல்லா புரியுற மாதிரி சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். ஒருவேளை இப்ப மட்டும் அவ உன்னை பார்க்க வந்தான்னு வச்சுக்கோவே, கண்டிப்பா உன்கிட்ட ஓகே சொல்றதுக்காக தான் இருக்கும். அப்படி ஒருவேளை அவ உனக்கு ஓகேவே சொல்ல மாட்டான்னா அவ இன்னைக்கு வரமாட்டாடா. அப்பனா அவ இன்னைக்கு வரமாட்டா. இல்லடா அன்பு, எதுக்கும் நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாரு. ஒருவேளை அவ வந்தாலும் வருவா. ஷைலு, வந்துட்டியா? டென்பு நான் சொன்னல அவ வருவான்னு. ஷைலு, நான் உன்கிட்ட சொன்ன மாதிரி அவன் கிட்ட ஓகே சொல்றதுக்காக தானே வந்திருக்கேன். அல்ல ரேஷு, நான் காலேஜுக்கு தான் வந்தேன். ஏ என்ன ஷைலு, நான் தான் உன்கிட்ட சொன்னல அவனுக்கு ஓகே சொல்ற மாதிரி இருந்தா மட்டும் வந்தா போதும், இல்லனா வராதேன்னு. அப்ப நீ வந்திருக்கேன்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு ஓகே சொல்றதுக்காக தானே வந்த, அப்புறம் எதுக்கு போய் சொல்ற? இடி நேக்கது பிராந்தானோ? ஆளுங்களே வந்து காலேஜ் வாசல்ல நிக்குன்றதுக்காக நான் காலேஜுக்கு போகாம இருக்க முடியுமா? நான் யாரையும் காண வேண்டி வந்தில்ல, நான் காலேஜ் போக தான் வந்திருக்கேன். நீ வந்தா வா, இல்லாட்டி வழி விடு, நான் போறேன். ஏ ஷைலு, நில்லு ஷைலு. ஏடா கைவிடு, எனக்கு காலேஜுக்கு போகணும். நீ காலேஜுக்கு போ, இல்ல எங்க வேணாலும் போ. ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு பதில் சொல்லிட்டு போ. எந்த பரேண்டது? நான் சொல்றதெல்லாம் நேத்தே சொல்லிட்டேன்ல, இனி எனக்கு சொல்ல எதுவும் இல்ல, கைவிடு. ஷைலு, உனக்கு உண்மையாவே என் மேல காதல் இல்லைன்னா கூட நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணாம போயிடுவேன். ஆனா உனக்கு என் மேல காதல் இருக்கு. மனசுக்குள்ள காதலை வச்சுக்கிட்டு ஒண்ணும் இல்லாத காரணத்துக்காக நீ எதுக்காக நடிக்கிற? எனக்கு உன் மேல காதல் இருக்குன்னு நான் சொல்லனா? சொல்லு, எனக்கு உன் மேல காதல் இருக்குன்னு என்னைக்காவது நான் உன்கிட்ட சொல்லியிருக்கனா? உன்னை பார்க்க வந்தது, நீ கொடுத்த கிஃப்ட் எல்லாம் வாங்கிச்சது, உன்னோட பைக்கில் வந்தது, உன் கூட தியேட்டருக்கு வந்தது எல்லாமே என் டைரிக்கு வேண்டி மாத்திரம்தான். இப்ப அந்த டைரி வேணான்னு சொல்றது கூட உன்னோட டார்ச்சர் சைக்கோ மையாண்டு தான். நான் உன்னை டார்ச்சர் பண்றேன்ல ஷைலு. சரி, இனி நான் உன்னை டார்ச்சர் பண்ண மாட்டேன். அந்த டைரியை நான் உன்கிட்ட கொடுத்துட்றேன். ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் தெரியணும். நான் உன்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் ப்ரப்போஸ் பண்ண நாள்ல இருந்து இன்னை வரைக்கும் ஒரு நாள், ஒரு நிமிஷம், ஒரு நொடி கூட உனக்கு என் மேல காதலே வரலன்னு என் கண்ணை பார்த்து சொல்லு. சொல்லு மின்னல், ஒரு நிமிஷம் கூட உன் மனசுல என் மேல காதல் தோணலன்னு நீ சொல்லிட்டனா நான் உன்னை விட்டு போயிடுறேன்.
உன்னால சொல்ல முடியாதுடி, ஏன்னா உன் மனசுல நான் இருக்கேன். ஹாய் பாருங்க, இப்ப நான் சொல்றேன். உன்னை பார்த்த அந்த நிமிஷத்துல இருந்து இப்ப வரைக்கும் ஒரு நிமிஷம், ஒரு நொடி கூட எனக்கு உன் மேல காதல் வரல. கண் விழித்து பார்த்த போது கலைந்த வண்ணமே உன் கைரேகை ஒன்று மட்டும் நினைவு சின்னமே. கதறி கதறி எனது உள்ளம் உடைந்து போனதே, இன்று சிதறி போன சில்லில் எல்லாம் உனது பிம்பமே. கண்ணீரில் தீ வளர்த்து காத்திருக்கிறேன், உன் காலடி தடத்தில் நான் பூத்திருக்கிறேன். சரி ஷைலு, இதுக்கப்புறம் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஆனா நான் சொன்ன மாதிரி கடைசியா உன்கிட்ட சேர்க்க வேண்டிய ஒன்று இருக்கு. அதை உன்கிட்ட சேர்த்துட்டு உன் டைரியும் உன்கிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உன் கண்ணு முன்னாடியே நான் வரமாட்டேன். நீயே அதுக்கப்புறம் என்னை பார்க்கணும்னு நினைச்சாலும் பார்க்க முடியாது. நான் இப்போ போறேன், ஆனா இன்னும் 3 நாள் கழிச்சு நான் வருவேன். அன்னைக்கு அந்த பொருளையும் உன் டைரியும் உன்கிட்ட சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நான் போயிடுவேன், ஒரேடியா போயிடுவேன். ஐயோ அம்மு, தொப்பியெல்லாம் கழட்டக்கூடாது. இங்க ரொம்ப குளிரா இருக்குல்ல, அப்பா கூட இருக்கணும்னா தொப்பி போட்டாதான் இங்க இருக்க முடியும். அப்பாவுக்கும் வீட்டுக்குள்ள போய் கம்பளிக்குள்ள சூடா இருக்கணும்னு ஆசைதான். என்ன பண்றது, அப்பாவால வீட்டுக்குள்ள வர முடியாதே. அது ஒன்னும் இல்லடா அம்மோ, அது உன் தாத்தாக்கும் அப்பாவுக்கும் ஒரு சின்ன சண்டை. அதனால அப்பா உள்ள வந்தேன்னா தாத்தா திட்டுவாரு, அதான் அப்பா வராம இருக்கேன். சோக்கிக்கெல்லாம் இல்லடா, அது வேற ஒரு விஷயத்துக்காக சண்டை போட்டுட்டோம். அதனால தாத்தா அப்பா மேல கொஞ்சம் கோவமா இருக்காரு. தாத்தாவோட கோவம் போற வரைக்கும் அப்பாவால வீட்டுக்குள்ள வர முடியாது. தாத்தாவோட கோவம் போனதுக்கு அப்புறம் அப்பா வீட்டுக்குள்ள வரேன். ஆனா உன் தாத்தா அப்பா மேல கோவமா இருக்கிறது கூட பரவாயில்ல, இப்போ உன் அம்மாவை நினைச்சாதாண்டா அப்பாவுக்கு பயமா இருக்கு. அது இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல நடந்த விஷயத்த பத்தி சாயந்தரம் வீட்டுல டிராப் பண்ண வரும்போது அவ ஒரு வார்த்தை கூட கேட்கல. ஏதாவது கேட்டிருந்தா கூட பரவாயில்ல, அப்பவே ஏதாவது சொல்லி சமாளிச்சிருந்திருப்பேன். ஆனா அவ எதுவுமே கேட்காம இருக்கும்போதுதான் எனக்கு பயமா இருக்கு. இப்ப வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா ஒரு பஞ்சாயத்து இருக்கு. ராகேஷ் இந்த ஊர்ல தான் இருக்கான்னு வேற ஐஷுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்ப இதெல்லாம் எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல. உன்னை என்கிட்ட கொடுத்துட்டு இப்ப வரேன்னு போனா இவ்வளவு நேரம் ஆகியும் காணோம். ஒருவேளை என்கிட்ட எப்படியெல்லாம் பஞ்சாயத்து பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்காளோ. இவர்கிட்ட எத்தனை தடவை பஞ்சாயத்து பண்ணாலும் எல்லாமே வேஸ்ட் தான். அன்னைக்கு அந்த ராகேஷ் வந்து நம்ம கிட்ட பிரச்சனை பண்ணதை இவர்கிட்ட சொல்லலன்னு இவர் எவ்வளவு கோவப்பட்டாரு. ஆனா இப்ப இவர் என்ன பண்ணிருக்காரு? அந்த ராகேஷ் இந்த ஊர்ல தான் இருக்கான், இந்த ஊர்ல இருந்துகிட்டு நமக்கு பிரச்சனை பண்றதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான்றதையும் நம்ம கிட்ட இருந்து மறைச்சிருக்காரு. அதை மட்டும் நம்ம கிட்ட சொல்லியிருந்தா நம்ம இவரை விட்டு இந்த வீட்டுல வந்து இருந்திருப்போமா? அந்த ராகேஷ் துபாய்க்கு போயிட்டான், இதுக்கப்புறம் அவனால எந்த பிரச்சனையும் வராதுங்கிற தைரியத்துல தான் அவர் இந்த வீட்டுல இருன்னு சொன்னப்போ அவரை தனியா விட்டுட்டு இந்த வீட்டுல வந்து இருக்கிறதுக்கு நான் சம்மதிச்சேன். ஆனா இப்போ நம்ம இந்த வீட்டுக்குள்ள இருக்கோம், அவர் அங்க வெளியே இருக்காரு. அவருக்கு எப்போ என்ன இடத்துல அவனால எந்த பிரச்சனை வருமோன்னு நான் இங்க பயந்துகிட்டே தான் இருக்கணும். அது அவருக்கு கொஞ்சமாவது புரியுதா? சொல்லுங்க சக்தி, உங்களுக்கு கொஞ்சமாவது புரியுதா? புரியுது கையல். என்ன புரியுது? சரி சொல்லுங்க, நேத்து நைட்டு பூரா நீங்க வீட்டுக்கு வரல, எங்க போனீங்க? இப்ப நீங்க சொல்றீங்க, சொல்லுங்க. ஐயோ, என்னன்னு சொல்றது? அந்த பரதேசி நாயை அவன் பொண்டாட்டிய பார்க்க போறதுக்காக நான் மரத்தடியில படுத்து தூங்குனேன்னு சொன்னா கையல் என் மூஞ்சிலேயே காரி துப்புவா. சொல்லுங்க சக்தி, நேத்து நைட் எங்க போனீங்க? நேத்து நைட்டு பூரா வெளிய தங்கி இருக்கீங்கன்னா அப்ப என்ன விட்டுட்டு வேற யார் கூடயோ? ஏய் அப்படியெல்லாம் இல்லடி, உன்னை விட்டு என் கூட வேற யாரு வருவா? லாஜிக் கரெக்ட். அப்ப நேத்து நைட் எங்க போனீங்க சொல்லுங்க. கையல் எங்கேயும் போலடி. அதை விடு, இங்க பாரு உனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு. உனக்கு பிடிச்ச மல்லிப்பூ. கையல், நேத்து நைட்டு நீ இல்லாம தனியா தூங்கும் போதுதான் உன் அருமை என்னங்கிறது தெரிஞ்சது. அதான் இன்னைக்கு நைட்டு மிஸ் பண்ணிடவே கூடாதுன்னு உனக்காக மல்லிப்பூ வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னடி இன்னும் கோவமாவே பாக்குற? நேத்து நைட்டு நான் வராததுக்கும் சேர்த்து இன்னைக்கு உன்னை நான் எப்படியெல்லாம் லவ் பண்றேன்னு பாரு. நீங்க லவ் பண்றது அங்க இருக்கட்டும், இப்ப எதுக்கு பூ வாங்கிட்டு வந்திருக்கீங்க?
ஏ பூவை எதுக்கடி வாங்கிட்டு வருவாங்க? கல்யாணமாகி 6 வருஷம் ஆகுது, இன்னுமா உனக்கு தெரியல? அது தெரிஞ்சதுனால தான் கேக்குறேன். கல்யாணமாகி 6 வருஷம் ஆகுது. இந்த 6 வருஷத்துல நீங்க ஏதாவது தப்பு பண்ணி அதை சமாளிக்கணும்னா மட்டும்தான் பூ வாங்கிட்டு வந்திருக்கீங்க. அப்ப இன்னைக்கு நீங்க பூ வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னா என்ன அர்த்தம்? ஐயோ, இந்த அர்த்தத்தை நான் யோசிக்காம விட்டுட்டேனே. இனி யோசிக்க எதுவும் இல்ல. இதுக்கப்புறம் அவரை தனியா விடக்கூடாது. எப்படியாவது ரியாவையும் கூட்டிட்டு அவர் கூடவே போயிடணும். அப்பதான் நம்மளால நிம்மதியா இருக்க முடியும். ஐஷோ, அத்தை, என்னம்மா இவ்வளோ நேரம் சாப்பிடாமையா இருந்த? சரி, நானும் இன்னும் சாப்பிடல, வா ஒன்னா சாப்பிடலாம். அத்தை, அது நீங்க சாப்பிடுங்க அத்தை. நான் ரியாவுக்கு ஊட்டி விடலான்னு எடுத்துட்டு போறேன். ரியாவுக்கா 5 இட்லி வச்சு கொண்டு போற? அவ ஒரு இட்லி சாப்பிடுறதே அதிசயம். இதுல வேற தட்டுல 5 இட்லி வச்சு அவளுக்கு ஊட்டுறேன்னு எடுத்துட்டு போயிட்டு இருக்க. இல்லத்த, அவளுக்கு ஊட்டுறதுக்கு ஒரு தடவை, எனக்கு சாப்பிட்றதுக்குன்னு ஒரு தடவை, எதுக்கு தனித்தனியாக எடுத்துக்கிட்டுன்னு மொத்தமாக 5 இட்லி எடுத்தேன். அவளுக்கும் கொடுத்துட்டு அப்படியே நானும் சாப்பிடலான்னு. ஓ அப்படியா, சரிம்மா. ஆமாம், பின்ன அவளுக்கு ஊட்டிட்டு அப்புறம் நீ சாப்பிடலான்னா ரொம்ப நேரமாயிடும். அப்படியே அவளுக்கும் ஊட்டிட்டு நீயும் சாப்பிட்ரு. சரிங்கத்த. ஒரு நிமிஷம் இருமா. அவனுக்கு மல்லி சட்னின்னா ரொம்ப பிடிக்கும். இப்படி கொஞ்சமாக வச்சு எடுத்துகிட்டு போனால் எப்படி? கொஞ்சம் நிறைய வச்சு எடுத்துகிட்டு போ. அத்தை, அது கட்டின பொண்டாட்டி பிள்ளைய பார்க்கறதுக்கும் சொந்த வீட்டில் சாப்பிட்றதுக்குமே இப்படி சுவரேறி குதிச்சு திருட்டுத்தனமாக பார்க்குற நிலமை என் பிள்ளைக்கு என்னைக்கு தான் மாறுமோ தெரியல. அவன் பாப்பாவோட குணம் மாறாமல் இது என்னைக்கும் மாற போகிறதில்ல. எல்லாம் அவன் தலையெழுத்து. நீ போய் அவனுக்கு சாப்பிட கொடுப்போ. சரிங்கத்த. ஐஷு, இந்தாங்க சாப்பிடுங்க. என்ன எதுவுமே கேட்காம சாப்பிடுங்கன்றா? அது ஐஷு, முதல்ல சாப்பிடுங்க, அப்புறம் பேசிக்கலாம். இல்லை ஐஷு, முதல்ல பேசிக்கலாம், அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். இல்லை, பேசினா அப்புறம் உங்களால் சாப்பிட முடியாது. அதனால முதல்ல சாப்பிட்ருங்க. ரைட்டு, ஏதோ பெருசாக பிளான் பண்ணியிருக்கா. இல்லை ஐஷு, முதல்ல நான் என்ன நடந்துச்சுன்னு எல்லாத்தையுமே சொல்லிடுறேன். இல்லையா, சிங்கக்குட்டி தோசையும் கிடையாது, புளிக்குட்டி தோசையும் கிடையாது. இருக்கிறது தான் நீ சாப்பிடணும். இங்க உங்க இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி நான் ஆடிக்கிட்டு இருக்கிறதுனால தானே எல்லாமே உங்க இஷ்டத்துக்கே பண்ணிட்டு இருக்கீங்க. என்னையெல்லாம் ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டேங்கிறீங்க. இதுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுதோ அதை தான் பண்ண போறேன். நீங்க என்ன பண்ணாலும் சரி. ஐயோ, ரொம்ப கோவமா இருக்கா போலியே. எப்படிடா சமாளிக்க போற? வழக்கம் போல அரைச்சமாவையே அரைச்சிட வேண்டியதுதான். ஐஷுமா, உன்னை விட்டு இருக்கிறது உண்மையாவே ரொம்ப கஷ்டமா இருக்குடி. உன்னையும் ரியாவையும் விட்டு இருக்க முடியல. இப்படியே உங்களை என் கூட கூட்டிட்டு போயிடலாம் போல தோணுது. நடங்க போலாம். இன்னும் நடங்க போலான்ட்டா? ஐயோ, நான் என்ன பிளான் பண்ண அது வேற என்னமோ ஆகுது. என்ன பாக்குறீங்க? இதுக்கப்புறம் என்னாலே உங்களை தனியா விட்டுட்டு இங்க இருக்க முடியாது. உங்க வாப்பா என்ன நினைச்சாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. நாளைக்கு நானும் ரியாவும் ரெடியா இருக்கோம், வந்து எங்களை கூட்டிட்டு போங்க. ஏய், என்ன இஷ்யூ பேசுற? நான் தான் சொன்னல, வாப்பா கோவமா இருக்காரு. இப்ப நான் உங்களை கூட்டு போனேன்னா திரும்ப அவர் ரொம்ப கோவப்படுவாரு. உங்களை விடவா? ஐஷு சொல்லுங்க, உங்களுக்கு வர கோவத்தை விடவா அவருக்கு அதிகமா கோவம் வந்துற போது? ஐஷு, இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல நடந்ததை பத்தி பேசுறியா? அது என்னன்னு நான் சொல்றேன். எப்ப சொல்லுவீங்க? அதால ஏதாவது பெரிய பிரச்சனை வந்து அதனால உங்களுக்கு ஏதாவது ஆனதுக்கு அப்புறம் சொல்லுவீங்களா? ஏ, எனக்கு என்னடி ஆக போகுது? என்ன ஆக போகுதுன்னு சொல்லி தானே என் வாய் அடைக்கிறீங்க. ஆனா ஏதாவது ஆயிடுமோன்னு நான் பயப்படுறது எனக்கு தாங்க தெரியும். சரி, இதுக்கு மேல உன்ட்ட மறைச்சு எந்த பிரயோஜனமும் இல்ல. அந்த ராகேஷ் இந்த ஊர்ல தான் இருக்கான். அவனுக்கு கொடுக்க வேண்டியதை நான் கொடுப்பேன். எதுக்குங்க? அவன் தான் நமக்கு பிரச்சனை பண்றான்னு தெரியுதுல்ல. ஒண்ணு அவனை கதிர் மாமா கிட்ட சொல்லுங்க, இல்லனா அரவிந்த் கிட்ட சொல்லி அவனை ஜெயில பிடிச்சு போடுங்க. அதை விட்டுட்டு நீங்க எதுக்கு அவன் கிட்ட பிரச்சனைக்கு போறீங்க? ஏன்னா அவன் பிரச்சனை பண்ணது கதிரனோட பொண்டாட்டிக்கிட்டயோ அரவிந்தோட பொண்டாட்டிக்கிட்டயோ இல்ல, என் பொண்டாட்டிக்கிட்ட. அதுக்கு அவனை நான் தான் அடிப்பேன். வேணுங்க, நீங்க அவனை அடிச்சு அவன் சும்மா இருப்பானா? அவன் திரும்ப உங்களை அடிப்பான். அதனால உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? ஐஷு, எனக்கு எதுவும் ஆகாது. அவனை அடிச்சுட்டு சும்மா விட்டாதானே, அவனை ஒரேடியா சாவடிச்சிட்டா. ஐஷோ டேய், வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். ஐஷு அழாத, சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். சரி விடு. இப்ப என்ன, அவன்கிட்ட பிரச்சனைக்கு போக கூடாது அவ்வளவுதானே? போக மாட்டேன், விடு. இல்ல, நீங்க போய் சொல்றீங்க. நிச்சயமா நீங்க அவன்கிட்ட பிரச்சனைக்கு போவீங்க. ஐஷு, பிரச்சனைக்கு போவேன்னா அப்புறம் சும்மாவே அவனை விட முடியுமா? சரி விடு. இப்ப என்ன, நான் தனியா அவன் கூட சண்டைக்கு போக கூடாது அவ்வளவுதானே?
நான் அரவிந்த் வச்சு மூவ் பண்றேன். போதுமா? அரவிந்த் கிட்ட சொல்லி அவனுக்கு என்ன தண்டனை வாங்கி கொடுக்கணுமோ அதை வாங்கி கொடுக்குறேன். இப்போ உனக்கு ஓகே தானே? இல்ல போய் சொல்றீங்க. நீங்க அவன் கூட சண்டைக்கு போக மாட்டீங்கன்னு நான் எப்படி நம்புறது? ஏன் நீ நம்புறதுக்கு நான் என்ன பண்ணணும்? சத்தியம் பண்ணுங்க. என்னது? ஆமா, அவனை நீங்க போய் அடிக்க மாட்டீங்கன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. அப்பதான் நான் நம்புவேன். ஐஷு, சத்தியம் பண்ணுங்கன்னு சொன்னேன். இப்ப மட்டும் நீங்க சத்தியம் பண்ணல. சரி, சத்தியமா நான் அடிக்க மாட்டேன். போதுமா? இல்ல அப்படி இல்ல, சத்தியமா நான் போய் அந்த ராகேஷை அடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்க. ஏய் பண்ணுங்க. ஐயோ சரி, சத்தியமா நான் போய் அந்த ராகேஷை அடிக்க மாட்டேன். போதுமா? போதும். போதும்னா அப்புறம் என்னத்துக்கு இன்னும் அழுதுட்டு இருக்க? அதான் சத்தியம் பண்ணிட்டல்ல, சிரிடி. சரி, இதுக்காக இல்லைனாலும் எங்களாலையும் உங்களை விட்டு இருக்க முடியல. இன்னும் எவ்வளவு நாளைக்கு இப்படி திருட்டுத்தனமா வந்து எங்களை பார்க்க போறீங்க? அதுக்கு பேசாம என்னன்னாலும் பரவாயில்லன்னு நாங்க உங்க கூடயே வந்துடுறோம். ஐஷு, என்னாலையும் உங்களை விட்டு இருக்க முடியலதான். இன்னும் 2 நாள் பொறுத்துக்கோ. அதுக்கப்புறம் வாப்பாவே என்ன இந்த வீட்டுக்குள்ள வான்னு கூப்பிடுவாரு. எப்படிங்க? அது அப்புறம் சொல்றேன். மணி 10ஆவது. ஒருத்தன் பசியில வந்திருக்கான். அவனுக்கு சாப்பிட கொடுக்காம இப்படி கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க. ஐயோ சாரிங்க. சரி இந்தாங்க சாப்பிடுங்க. அப்பா, பாப்பாக்கும் இட்லி வேணும். அப்பாவோட செல்லக்குட்டிக்கும் இட்லி வேணுமா? சரி, அப்பாவும் செல்லக்குட்டியும் இட்லி சாப்பிடுவோமா? அப்பாடா, எப்படியோ இவர் அந்த ராகேஷ் கிட்ட சண்டைக்கு போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டாரு. அதுவே போதும். பத்தாது சக்தி, நீங்க என்னதான் சத்தியம் பண்ணாலும் நான் நம்ப மாட்டேன். கையல், நீ நம்பறதுக்கு நான் என்னடி பண்ணணும்? உங்களுக்கு என்ன தவிர வேற யாரும் இல்ல நான் நம்பணும்னா கையல் ஐ லவ் யூன்னு 100 தடவை சொல்லுங்க. அடச்சா இவ்வளவுதானா? 100 தடவை என்ன, 1000 தடவை சொல்றேன். கையல் ஐ லவ் யூ, 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 கையல். ஐயோ எங்க? என்னாச்சுடி? ஐயோ ரியா தூங்கிட்டாங்க. மக்கு, அது அப்படி சொல்லக்கூடாது. ஹை ரியா தூங்கிட்டா அப்படி சொல்லணும். என்னது? அதான் காம்ப்ரமைஸ் ஆயிட்டோம்ல, அப்புறம் என்ன? கண்ணில் கடை கண்ணில் நீயும் பார்த்தால் போதுமே, கால்கள் எந்தன் கால்கள் காதல் கோலம் போடுமே, நாணம் கொண்டு மேகம் ஒன்று மறையும் நிலவென, கூந்தல் கொண்டு முகத்தை நீயும் மூடும் அழகென, தூக்கத்தில் உன் பேரை நான் சொல்ல காரணம் காதல் தானே, பிரம்மன் கூட ஒரு கண்ணதாசன் தான் உன்னை படைத்ததாலே, உன் பேர் சொல்ல ஆசைதான், உள்ளம் உருக ஆசைதான், உயிரில் கரைய ஆசைதான், ஆசைதான் உன்மேல் ஆசைதான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பாப்பா, உங்களை பார்க்க நாளைக்கு வரேன். பை.